ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் கல்வி மினி. ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வேதியியல் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கம்பல்சரி உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. தமிழ் மீடியத்துக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் வாட்ஸ்அப் குரூப்பில் 2 மீடியத்துக்கும் தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் வீடியோ போடையில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தை வச்சு மட்டுமே சொல்கிறீங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலி நான் தமிழ் மீடியத்துக்கும் போடுவேன் தான். ஏன்னா ஆக்சுவலி நானே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் நான் ஸ்கூல் படிக்கல. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் தனியாக இப்போ ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் 12th அப்லோட் பண்ணிட்டேன் கெமிஸ்ட்ரி. பட் இந்த வீடியோ நான் இப்போ எடுத்ததுக்கு காரணம் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்ல போகிறேன், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70க்கு 70 ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன படிக்கணும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் வந்து எது இந்த தடவை கேட்குறதுக்கு இப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் நான் சொல்ல போகிறேன். பட் இதிலேயே ஷுவராக இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோடைய PDF நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ மஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஐ டோன்ட் நோ, எனக்கு நேம் சரியாக தெரில, பட் ரொம்ப தேங்க்யூ ஃபார் தேட் காம்ப்ளிமெண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் அந்த இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வீடியோவில் இப்போ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இங்கிலீஷ் மீடியம் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருந்தாலும் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, லைக் தமிழ் மீடியத்துக்கும் போடுங்க சார், நாங்களும் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு நான் பார்க்கல அந்த கமெண்ட்டை. பட் அதுக்கு இன்னொரு ரிப்ளை வந்தது. ஸோ அதை தான் பார்த்தேன். லைக் அந்த ரிப்ளையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது வேறு ஒரு சேனல் நேம் சொல்லி இந்த மாதிரி இந்த சேனலில் வந்து போட்டிருக்காங்க, போய் பாருங்கள் அப்படின்னு. அதுக்கு அகெயின் வந்து அந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்களே திரும்ப அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு இந்த சார் சொல்கிறது தான் வேணும் தமிழில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கையில் வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து சர்ப்ரைஸ்டாகவும் இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹெவியாக ஃபீல் ஆனிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும், இப்போ யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறையா வந்துட்டாங்க. நிறையா டியூஷன் சென்டராக இருக்கட்டும், நிறையா டீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கிறத அவங்கவுங்க யூடியூப்பில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? எல்லாமே அவங்கவுங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், அதெல்லாம் எதுவும் சொல்ல. பட் ஸ்டில் வந்து அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது தமிழ் மீடியத்துக்கு. நிறைய பேர் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் தனியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படிங்கிறப்போ கூட இந்த சார் சொல்கிறது தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, லைக் அவங்க சம்திங் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்கல்ல இந்த சேனலில். ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஷுவர்லி இனிமே வந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இருக்கட்டும், மாடல் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், கண்டிப்பாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே ஒரே வீடியோலையும் சரி தனி ஸ்பெசிஃபிக் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் ட்ரஸ்ட் வந்து நான் காப்பாற்றுவேன். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த புவியீர்ப்பு முறை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக வந்து 2022 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்கல. ஸோ இந்த தடவை கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. காந்த பிரிப்பு முறை, அது மேக்னெட்டிக் செப்பரேஷன், அதே மாதிரி நுரைமிதப்பு முறை, ஃப்ளோட்டேஷன், ஸோ அந்த இதெல்லாம். ஸோ நுரைமிதப்பு முறை பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட், அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆனால் காந்த பிரிப்பு முறை மார்ச் 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ 2022 புவியீர்ப்பு முறை, 24 வந்து காந்த பிரிப்பு முறை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து இந்த 3 முறையிலேருந்தே உனக்கு கம்பல்சரி வருங்கிற மாதிரி தோணுது. புவியீர்ப்பு முறை, நுரைமிதப்பு முறை, காந்த பிரிப்பு முறை, 3ஐயும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது 2 மார்க், இது 3 மார்க், இது 5 மார்க் அப்படிலாம் கிடையாது. அவங்க எதை வேணாலும் எந்த செக்ஷனில் வேணாலும் கேட்கலாம். அவங்க கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா, புல தூய்மையாக்கல் முறையினை விளக்கவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் 2 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2023லையும் கேட்டிருக்காங்க, 20லையும் கேட்டிருக்காங்க. ஸோ புல தூய்மையாக்கல் கம்பல்சரி பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வான்கள் டிபோயர் முறை அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்க. ஸோ அந்த கொஷின் நீங்கள் விட்டுறலாம். மாண்ட்டு முறை பாருங்கள், மாண்ட்டு முறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் 2 தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்கிறதுனால இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் வந்து பார்க்குறோம்னா பார்த்துக்கங்க, இல்லை விடுறதுனாலும் விட்டுறலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரின்னு இல்லை, அந்த மேஜர் சப்ஜெக்ட்லாம் வந்து லாஸ்ட் இயர் வந்த கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிறது ரொம்ப ரேரு. ஸோ அதனால் நீங்கள் விடுறதுனா விட்டுறலாம். ஓகேங்களா? எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். ஸோ இந்த தடவை கேட்கறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கனிமம் மற்றும் தாது இந்த தடவை 100% நான் வரும் அப்படின்னே சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட் இயர் வேறு
கேட்கல. ஏன்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் கேட்குறாங்க. 2022 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 23 வேறு, திரும்ப 24 கேட்டிருக்காங்க, 25 வேறு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த புல தூய்மையாக்கலும் கனிமம் தாதும் இது ரெண்டுமே ஷுவராகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தூய உலோகங்களை அவற்றின் தாதுக்களில் இருந்து பிரித்தெடுக்கும் முறைகள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ ஒரு தடவை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பி தொகுதி தனிமங்கள் 1. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன மற்றும் அதன் நிபந்தனைகளை எழுதுக. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 2020 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 தடவை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2020, 22 பப்ளிக் எக்ஸாம்லையும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் சங்கிலி தொடராக்கம், அது பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போராக்சின் பயன்கள், பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால கேட்குறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. பட் ஸ்டில் வந்து பார்த்துங்க, ஈஸியாக தான் இருக்கும். சிலிக்கோனின் பயன்கள் 2023 பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பார்த்துக்கங்க. அதே மாதிரி டைபோரினின் ஸ்ட்ரக்சர், வடிவமைப்பு தமிழ் மீடியத்துக்கு டைரக்ட் 5 மார்க் கொஷின் இதெல்லாம். ஸோ கம்பல்சரி பார்த்துக்கோங்க, வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எத்தில் போரேட் சோதனை. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்க, முடிஞ்சால் பாருங்கள், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகளுக்கான காரணங்கள். ஸோ இது பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் ஹைட்ரோபோரனேற்ற வினை பற்றி குறிப்பு வரைக. ஸோ இந்த கொஷின்லாம் வந்து நீங்கள் செகண்ட் யூனிட்டில் படிக்க வேண்டியது. தேர்ட் யூனிட் பி தொகுதி தனிமங்கள் 2. ஸோ இதில் வந்து சலவை தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. இது வரைக்கும் 2020 பப்ளிக் எக்ஸாம், 22 பப்ளிக் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்கல. ஸோ இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீகான் முறையில் குளோரின் தயாரித்தலை விளக்குக. அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த தடவை ஷுவராகவே வர சான்ஸ் நிறையா இருக்குது. ஹீலியம் மற்றும் ஆர்கானின் பயன்களை தருக. ஹீலியம் மற்றும் ஆர்கானோட யூசஸ் 2024 பப்ளிக் எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை. இது லாஸ்ட் இயர் கேட்டுட்டாங்க. மந்தைன விளைவுகள் இந்த தடவை கேட்குற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கந்தக அமிலம் ஒரு இருகாரத்துவ அமிலம் நிரூபிக்கவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பாஸ்பரிக் அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலத்தின் அமைப்பு வாய்ப்பாடுகளை தருக. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்தது இயல் 4 யூனிட் 4 இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள். ஸோ இதில் இது கன்ஃபார்ம் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. 5 மார்க்கில் டைரக்ட் 5 மார்க்கில் லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகள் யாவை, கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஒன்று இது, இல்லை அப்படின்னா லாந்தனைடு ஆக்டினைடுகளை ஒப்பீடு. இது ரெண்டுலேருந்தே ஏதாவது ஒன்று வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இடைநிலை தனிமங்கள் மாறுபடும் ஆக்சிஜனேற்ற நிலைகளை பெற்றுள்ளது ஏன், அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அப்புறம் குரோமைல் குளோரைடு டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் வந்து இடைச்சேர்கள் சேர்மங்கள் என்றால் என்ன, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மார்க் பண்ணாத இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் சொல்கிறதெல்லாம் இன்னமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டாசியம் டைக்ரோமேட் இம்பார்ட்டன்ட், பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. ஸோ அதனால் கேட்க சான்சஸ் கம்மி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரட்டை உப்புகள் மற்றும் அணைவு சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்னர் கொள்கையின் கோட்பாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் லாஸ்ட் இயர் வந்து கேட்டுட்டாங்க. விபி கொள்கையின் வரம்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி படிகப்புல கொள்கையின்படி எண்முகி புலத்தில் டி ஆர்பிட்டால் பிழை விளக்கும் வரைபடம் வரைக, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உலோக கார்பனில் காணப்படும் பிணைப்பு தன்மையை விவரிக்கவும், அதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் பயன்படும் அணைவு சேர்மங்களுக்கு உதாரணம் தருக. இது ரெண்டும் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6வது யூனிட்டில் இந்த குறைபாடு ஷார்ட்கி குறைபாடு, ஃப்ரெங்கல் குறைபாடு ரெண்டுலேருந்து ஒரு கம்பல்சரி ஒன்று கேட்பாங்க, பார்த்துங்க. ஷார்ட்கி மற்றும் ஃப்ரெங்கல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அளவு கூட்டையின் வரை வைக்கும், அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இது அதே மாதிரி எளிய கனசதுரம், பொருள் மைய மற்றும் முகப்பு மைய கனசதுரம், FCC, BCC, SC அந்த 3 பார்த்துங்க. 3லேருந்து கம்பல்சரி ஒன்று கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படிக வடிவமுள்ள மற்றும் படிக வடிவமற்ற திடப்பொருட்களை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது முதல் வினை வகைக்கான தொகைப்படுத்தப்பட்ட இது அந்த 7வது யூனிட்டில், ஓகேவா. ஸோ அந்த இது அதே மாதிரி பூஜ்ஜிய வகை வினை, இது ரெண்டுலேருந்தே உனக்கு காக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க, அதுக்குள்ள வேறுபாடு. வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இது எல்லாமே வந்து வேதி வினைவேகையில் இம்பார்ட்டண்டான கொஷின். போலி முதல் வகை வினை இம்பார்ட்டன்ட், பட் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. அர்கீனியஸ் சமன்பாடு இந்த கேட்க சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் நர்னஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டாங்க. அர்கீனியஸ் இந்த தடவை கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 8வது யூனிட் அயனி சமநிலையில் பார்த்திங்க அப்படின்னா லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் உதாரணம் தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெண்டர்சனோட ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்வால்ட்டோடைய நீர்த்தல் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாங்கல் கரைசல் பார்த்துக்கோங்க, pH பார்த்துக்கோங்க, கரைதிறன் பெருக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதுலேருந்து கம்பல்சரி 2 அல்லது ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். அடுத்தது 9வது யூனிட்டில் உலோகங்கள் எவ்வாறு எதிர்முனை பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. கோல்ட்ராஷ் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் இது ஃபரோடா விதிகளுடன் தொடர்புடைய கணக்கீடுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் வால்யூம் 1 நீங்கள் படிக்க வேண்டியது. வால்யூம் 2 உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் PDF ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.